Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, cannot add bank account on WhatsApp. அதாவது நீங்க வந்து WhatsAppல நீங்க வந்து பேமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகாது. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு காமனான ஒரு சில சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய பேங்க் வந்து இருக்கும். நிறைய பேங்க்ல வந்து நீங்க அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த யுபிஐ சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யுபிஐ பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேங்க்ல அந்த யுபிஐ பேமெண்ட் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா யுபிஐ பேமெண்ட் மெத்தட ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு சில பேங்க்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் மெத்தட ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு யுபிஐ சர்வீசஸ், மொபைல் பேங்கிங், இந்த இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா நீங்க பேங்க்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு இது எல்லாமே நீங்க ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க்ல அக்கவுண்ட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அப்படி அக்கவுண்ட் வச்சிருக்கிற பட்சத்துல அந்த அக்கவுண்ட் வந்து கரெக்ட்டா வொர்க்கிங்ல தான் இருக்கா? அல்லது நீங்க வந்து பேமெண்ட் எதுவுமே நீங்க வந்து போடாம மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம அப்படியே விட்டு உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க போயிட்டு பேமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ்ல வச்சிருந்தா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகும். இல்லனா ஆட் ஆகாது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பேங்க்ல போயிட்டு அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல போயிட்டு பேமெண்ட்ஸ்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தா கூட உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதனால போன்ல இன்டர்நெட்லாம் கரெக்ட்டா இருக்கா, டவர்லாம் சரியா வருதான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்ப நீங்க இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஆப்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்ப உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்ப இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த ஆப் வந்து இருக்கும். இப்ப இதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து இதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வாட்ஸ்அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப என்னுடைய மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணும்போது இப்ப கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணி அந்த கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணிருங்க. இப்ப நீங்க கிளியர் பண்ணிட்ட பிறகு பேக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இது போல அந்த டேட்டாவை கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய கேட்ச் டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இது போல கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி பாருங்க. அப்பயும் ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அப்பவும் ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க வந்து உங்களுடைய போனை வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்பயும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் டிவைஸ் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல அந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகாம கூட இருக்கலாம். இந்த காரணத்துக்காக கூட பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல வேற ஒரு போன்ல நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கவுண்ட லாகின் பண்ணிட்டு அதுல போயிட்டு பேமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரில வந்து அவைலபிளா இருக்காது. இந்தியால வந்து அவைலபிளா இருக்கு. இந்தியாவை தவிர ஒரு சில கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காது. அவங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இந்த ரீசன்னால கூட உங்களுக்கு ஆட் ஆகாம போகலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணணும். நீங்க வந்து வாட்ஸ்அப்ப லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேல வந்து டாப்ல ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஐ பட்டன் குடுத்திருப்பாங்க. அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த பேஜ்ல ஆப் இன்ஃபோ அப்படின்ற அந்த பேஜ்ல அந்த பர்மிஷன்ஸ கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுல வந்து ஃபோன், எஸ்எம்எஸ் இது போன்ற முக்கியமான பர்மிஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனேபிள் பண்ணியிருக்கணும். இத நீங்க எனேபிள் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதாவது வெரிஃபிகேஷன் வந்து நடக்காது. எஸ்எம்எஸ் பர்மிஷன்லாம் நீங்க வந்து எனேபிள் பண்ணல அப்படின்னா. இந்த பர்மிஷன்லாம் முக்கியமான பர்மிஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது எல்லாமே எனேபிள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்க வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல Play Store வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Play Store ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல சர்ச் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து WhatsApp சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணி இப்போ உங்களுடைய WhatsApp நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுடைய WhatsApp வந்து அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து உங்களுடைய WhatsApp அப்டேட் பண்ணாம ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வந்து ஆகாது. இப்போ நீங்க நியூவா அப்டேட் பண்ணி இப்போ அடுத்த புதிய அப்டேட் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாம போகலாம். அதனால மறக்காம உங்களுடைய WhatsApp அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து இதனால கூட உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து உங்களுடைய WhatsAppல ஆட் ஆகாம போகலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ சில பேரோட மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிம் கார்ட்ஸ் வந்து போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் வந்து குடுத்திருப்பாங்க. இது போல இருக்கிற மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிம் கார்டு வந்து ஒரு ஸ்லாட்ல இருந்து இன்னொரு ஸ்லாட்டுக்கு நீங்க மாத்தி போட்டு பாருங்க. அதாவது 1, 2 இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளவே நீங்க வந்து மாத்தி போட்டு பாருங்க. அப்படி மாத்தி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுடைய பேங்க் சைட்ல எதுனா சர்வர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த நேரத்துல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து WhatsApp பேமெண்ட்ஸ்ல வந்து ஆட் ஆகாது. ஓகே. இப்ப நீங்க அதனால செக் பண்ணிக்கோங்க. உங்க பேங்க் சைட்ல எதுனா சர்வர் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு, சர்வர் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதனால நீங்க வந்து சில மணி நேரம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். அதனால வெயிட் பண்ணி ஆட் பண்ற மாரி இருக்கும். சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்க பேங்க் சைடு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுடைய WhatsApp பேமெண்ட்ஸ்ல நீங்க வந்து 5 பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். 5 பேங்க் அக்கவுண்ட்க்கு மேல உங்களால ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. இதையே நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரீசன்னால கூட வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாம போகலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேமிலில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேமிலில இருக்கீங்க. ஒரே பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் ஒரே பேங்க்ல நீங்க 2, 3 பேத்துக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த உங்களுடைய அக்கவுண்ட்க்கும், உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய அக்கவுண்ட்க்கும் உங்களுடைய ஒரே மொபைல் நம்பர் தர்றீங்க அப்படின்ற பட்சத்துல, அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதனால நீங்க வேற வேற பேங்க்ல வந்து நீங்க மொபைல் நம்பர் குடுக்கலாம். ஆனா ஒரே பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரே பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்க இன்னொருத்தருக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர குடுக்கக் கூடாது. அப்படி குடுக்கும்போது இந்த பிரச்சனை தான் வரும். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் உங்களுடைய சிம் கார்டுக்கு எஸ்எம்எஸ் பிளான்லாம் ஆக்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் பிளான்லாம் ஆக்டிவ்ல இல்ல அப்படின்னா ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது இன்கமிங் எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் அவுட் கோயிங் எஸ்எம்எஸ்லாம் உங்களுக்கு போற மாரியும், வர மாரியும் ஆக்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்து கடைசியா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க WhatsAppல எந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ, அதே மொபைல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் வந்து நீங்க குடுத்திருக்கணும். பேங்க் அக்கவுண்ட்ல என்ன மொபைல் நம்பர் குடுத்திருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பர்ல நீங்க வந்து WhatsApp வந்து யூஸ் பண்ணணும். அதுல தான் வந்து நீங்க WhatsAppக்குள்ள போயிட்டு பேமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணணும். நீங்க வந்து WhatsApp வேற ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேங்க்ல வேற ஒரு நம்பர் நீங்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு உங்களுடைய WhatsAppல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. அதனால நீங்க வந்து பேங்க்லயும், WhatsAppலயும் சேம் ஒரே மொபைல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகே. அப்பயும் உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகல. எனக்கு அப்படிதான் எரர் வந்து வருது. எனக்கு அப்பயும் வந்து ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து WhatsApp சைட்லயோ சரி, அல்லது உங்களுடைய பேங்க் சைட்லயோ சரி, நீங்க வந்து அந்த கான்டாக்ட் ஹெல்ப் சப்போர்ட் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கான்டாக்ட் ஹெல்ப் சப்போர்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க வந்து தருவாங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் நான் சொன்னது WhatsAppலயே வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய WhatsAppல பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகல. இந்த பிரச்சனை எதனால வருது சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, WhatsApp சைட்ல இருந்து குடுத்திருக்காங்க. அதையும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சா அதுல போயிட்டு நீங்க டீட்டெயிலா நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து உங்களுடைய WhatsApp வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப WhatsApp ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ கிளிக் பண்ணுங்க. ஓகே. பேமெண்ட்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க இந்த பேமெண்ட்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ பாட்டம்ல ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கேனாட் ஆட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. கேனாட் ஆட் பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து அவங்க சொல்யூஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ எதனால பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகல? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில சொல்யூஷன் வந்து குடுத்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் சொல்லியிருப்பாங்க. இத நீங்க வந்து டீட்டெயிலா படிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இதுல வந்து நெறைய சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க இத தெளிவா படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைய வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய WhatsApp ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப WhatsApp ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது பேமெண்ட்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த பேமெண்ட்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்ப இந்த பேமெண்ட்ஸ் பேஜ நான் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் பேமெண்ட் மெத்தட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ வந்து கிளிக் பண்ணுங்க. கன்டின்யூ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழ பாட்டம் வந்து பாருங்க அக்செப்ட் அண்ட் கன்டின்யூ சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அக்செப்ட் அண்ட் கன்டின்யூ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய பேங்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுடைய பேங்க் எதுவோ அந்த பேங்க்க வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா மேல சர்ச் பாக்ஸ் இருக்கு. சர்ச் ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண பிறகு உங்களுடைய பேங்க் வந்து வரும்.
இதுல வந்து நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க் நேம டைப் பண்ணுவீங்க. கீழ வந்து உங்களுடைய பேங்க் வந்து வந்துரும். இதுல வந்து உங்க பேங்க்க நீங்க கிளிக் பண்றதுக்கு பதிலாக வேற ஒரு பேங்க்க வந்து கிளிக் பண்ணிருவீங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. ஓகே. அதனால நீங்க வந்து உங்களுடைய பேங்க் எதோ அந்த பேங்க் தான் சரியா பார்த்து அது பேங்க் மேல வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் நம்பர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப கீழ பாட்டம்ல வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு. வெரிஃபை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. சேமா இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். இல்ல ஆட் ஆகாது. ஓகே. வெரிஃபை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல 3 ஸ்டெப்ல வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ 3வது ஸ்டெப். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு யுபிஐ பின்லாம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணனும் அப்படினா சென்ட் எ பேமெண்ட்ட கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே நான் டன் வந்து குடுத்துட்டேன். டன் குடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் மெத்தட்ல வந்து பாருங்க என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இது போல நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா சொல்யூஷனும் நீங்க கேட்டு அது எல்லாமே உங்க ப்ராப்ளத்த எல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படினா இது போல நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆட் வந்து ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.